அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தையும் அது சம்பந்தமாக சிறிய விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் ஆலு இம்ரானுடைய 79வது 80வது வசனங்கள். 3வது அத்தியாயம் 79 80வது வசனங்கள். இந்த வசனத்தில் வல்ல ரஹ்மான் நபிமார்களை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினேன் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறான். மா கான லி பஷரின் அய்யூத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்கும வன் நுபுவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிலிருந்து தான் நாடியவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேதத்தையும் இன்னும் ஞானத்தையும் இன்னும் நபித்துவத்தையும் கொடுக்கிறான். இப்படி கொடுத்த பிறகு சும்ம யக்கூலுல் இன்னாஸ், அந்த நபி அந்த ரசூல் போய் மக்களிடத்தில் போய் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். எப்படி சொல்ல மாட்டார்? கூனு இபாதன் லீ, எனக்கு எல்லோரும் அடிமையாக இருங்கள் என்று அந்த நபி போய் சொல்ல மாட்டார். அல்லாஹ்வை விட்டுவிட்டு எனக்கு எல்லோரும் அடிபணியுங்கள் என்று அந்த நபி சொல்ல மாட்டார். ஆனால் என்ன சொல்லுவார்? வலாக்கின் கூனு ரப்பானியுன, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சன்மார்க்கத்தை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் கடைபிடித்து மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று தான் அவர் சொல்லுவார். பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப, இன்னும் அந்த நபியிடமிருந்து பெற்ற அந்த வேதத்துடைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். பிமா குன்தும் ததுருசுன், இன்னும் எந்த விஷயத்தை நபி உங்களிடத்தில் கொடுத்தாரோ அதை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். என்று 3 விஷயத்தை வல்ல ரஹ்மான் நீங்கள் பதிவு செய்யலாம். ஒன்று என்ன? உலக மக்களில் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அந்த மக்களிலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்பது ஒரு பாயிண்ட். முதல்ல அல்லாஹ் பிரத்யேகமாக நபிமார்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்பது நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். பிரத்யேகமாக ஒரு படைப்பை படைத்து ஆரம்பத்திலிருந்து இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டான் என்றெல்லாம் கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க அவங்க புத்தகத்தில். அல்லாஹ் சொல்கிறான், நான் படைத்த மனிதர்களிலிருந்து தான் தேர்ந்தெடுப்பேன். யாரை நாடுகிறோனோ அவர் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கொடுப்பேன், என்னுடைய வேதத்தை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன், இன்னும் நபித்துவம் என்ற பட்டத்தை நான் தான் கொடுப்பேன். அது யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பேன். அவர் என்ன சொல்லுவார் மக்களிடத்தில்? அதை பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு மிகச்சிறந்த திறமை இருப்பது போன்று காட்டிக்க மாட்டார். அவர் காட்டிக்கக்கூடாதுங்கிறான்ல. இங்கே என்னமோ இவர் கற்பனையாக பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சொன்ன மாதிரியும் இவருக்கு மிகப்பெரிய ஞானம் இருந்த மாதிரிலாம் காட்டிக்க மாட்டார். மாறாக எப்போது இவர் சொன்னாலும் என்ன சொல்லுவார்? நான் அல்லாஹ்விடமிருந்து இந்த விஷயத்தை பெற்றிருக்கிறேன், எனக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை, பெற்றது எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்து இந்த ஒழுக்க நெறிப்படி வாழ வேண்டும். அதன் பக்கம் மற்ற மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும்? நான் என்ன சொல்லுகிறோனோ அதை முதல்ல நீங்கள் படிக்க வேண்டும், அதற்கு பிறகு படித்து கொடுக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தியை தூதர்கள் பெறுகிறார்கள். அதற்கு பிறகு தன் முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு அந்த கருத்தை சொல்லுகிறார்கள், படித்து கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு வாழும்படி ஏவுகிறார்கள். அதன் பின்னர் படித்து கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அந்த வேதத்தை வாங்கியவருக்குமான பணி. இதுதான்
அதுக்கு பிறகு வேதத்தை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை கேட்டு நமக்குமான பணி இதுதான் என்று இந்த 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிடணும். அதுக்கு பிறகு 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பலா யாமருக்கும் அன் தத்தஹிது மலாயிகா. அந்த நபி வராருல, அவர் வந்து உங்களை ஒருபோதும் ஏவ மாட்டார். எப்படி ஏவ மாட்டார்? மலக்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், வன் நபியின நபிமார்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். மலக்கள் எடுத்துக்காதீங்க, நபிமார்களை எடுத்துக்காதீங்க. அர்பாபன், எப்படி அல்லாஹ்விடமிருந்து எப்படி நீங்கள் வந்து துவா செய்கிறீர்களோ, அல்லாஹ்வை எப்படி வணக்கத்திற்குரியவனாக கருதுகிறீர்களோ, அது மாதிரி மலக்குகளை எடுத்துக்காதீங்க, இந்த நபியையும் எடுத்துக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான். யாமருக்கும் பில் குஃபுரி பாத இத அன்தும் முஸ்லிமோன். அந்த நபிமார்கள் வந்து உங்களிடத்தில் நீங்கள் முஸ்லீம்களாக ஆன பிறகு அவங்க குஃபரை வந்து உங்களுக்கு ஏவுவார்களா? சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த 2 வசனங்களுக்கும் உள்ள பொருளை அர்த்தத்தை விளங்கிக் கொண்டு நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னது? நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தகுதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தகுதியை பெற மாட்டார்கள் ஒருபோதும். அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல் என்பது ஒரு சின்ன ஒரு அணு அளவு கூட எந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் மலக்குகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறான். மலக்குகளுக்கு தனித்திறமைகள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபிமார்களுக்கு தனியாக திறமையை கொடுத்து அல்லாஹ் வந்து ஞானத்தை கொடுக்குறான். ஆனால் அந்த நபி வந்து அவராக ஏற்படுத்தி கொண்ட ஞானம் என்று மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கங்கே இது போன்ற வசனங்களை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணுறான். அப்போ இந்த அறிவை கொடுத்தது நான் தான், அவரை வந்து நீங்கள் அறிவுக்கு சொந்தக்காரன்னு நினைச்சிடாதீங்க. நபிமார்களை மலக்குகளுக்கு நான் செய்தியை கொடுத்து அனுப்புனேன், அதில் தூதரை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாத, வழங்குவதற்கு தகுதி அவங்களுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மலக்குகளுக்கும் நபிமார்களுக்கும் அவங்களுக்கு கூட எந்த விதமான தகுதியும் வழங்குவதற்கு தகுதி அற்றவர்கள் அவர்கள். ஆனால் பின்னால் வந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 3 தலைமுறைக்கு பிறகு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 3 தலைமுறைக்கு பிறகு, 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூத கிறிஸ்தர்கள் உள்ளே புகுந்து அவர்கள் கொள்கையை வந்து உள்ளே புகுத்தி புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்குது. அந்த புத்தகங்களில் வரக்கூடிய சம்பவங்களை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்கன்னாக்கா அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வந்து தூதர் பெற்றார், அதை வந்து சகாபாக்களுக்கு சொன்னார், சகாபாக்களுக்கு பிறகு தாபியன்கள் வந்தார்கள், தாபியன்களுக்கு பிறகு தபு தாபியன் வந்தார்கள், அதற்கு பிறகு மார்க்கார்கள் வந்தார்கள், மார்க்கார்களுக்கு பிறகு பெரும் அறிஞர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிய போகுது என்று நம்மளை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை விஷயம். பின்னாடி வந்தவர்கள் மார்க்கத்தில் கொள்கை குழப்பம் ஏற்படுத்தி புத்தகத்தை எழுதி வைத்து கொண்டு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அநியாயங்களும் அனாச்சாரங்களும் சமுதாயத்தில் நடக்குது. காரணம் என்ன என்று சொன்னால், டைரக்டாக குரானை அணுகாதது தான் காரணம். அதுக்கு டைரக்டாக அணுக முடியுமா முடியாத என்பதற்கு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான் குரானில். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நான் உங்களுக்கு அந்த கல்வியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குரான் நிறைய இடங்கள் ஆயத்திருக்கு. வத்தக்குள்ளாக அல்லிமுக்குமுல்லா, நீங்கள் முதல்ல அல்லாஹுக்கு பயந்து வாழப்போகிறேன் என்ற எண்ணத்தை வையுங்க, உங்களுக்கு அந்த கல்வி ஞானத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் பல இடங்களில். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4வது தலைமுறைக்கு பிறகு உங்களுக்கு வந்து அரபி புரியாது, உங்களுக்கு வந்து இலக்கணம் புரியாது, நீங்கள் குரானை வந்து படித்து விளங்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 14 வகையான கலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதனால் பொதுமக்கள் வந்து நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் பரப்பி இந்த குரானுக்கும் மக்களுக்குமான தொடர்பை வந்து துண்டித்திருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தில் 4-5வது நூற்றாண்டுலேயே. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க? பயந்துக்கிட்டு, ஒருவேளை நம்மளுக்கு வந்து அரபி தெரியாது, கரெக்டு தான், இவங்க வந்து அதையும் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. காலங்கள் செல்ல யூத கிறிஸ்தவர்களுடைய கைக்கூலிகள் உள்ள பூந்து ஹதீஸ்களில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி, குரானுடைய கருத்துக்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி, பல விஷயங்களை ஏற்படுத்தி அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் தான் பெரும்பாலும் இன்றைக்கு தௌஹீத் அல்லாத இயக்கத்தினர்களை கொண்டு படித்து கொண்டு இதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்தது என்று சொல்லி தான் இன்றைக்கு ஷிர்க் என்ற மாபாதக செயலை ஆலயங்களே ஊக்குவிக்கிற விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு முன்னால் நான் படித்த உஸ்தாத் எனக்கு சொன்னார், அந்த உஸ்தாத் சொன்னார், இப்படியே போய் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைக்குள்ள புத்தகமாக அது இருக்காது. 4வது தலைமுறைக்குள்ள புத்தகம் வரைக்கும் தான் அது இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி புத்தகமே கிடையாது, எந்த பிரிண்டட் புத்தகமும் கையெழுத்து பதிவே கிடையாது. ஆகையினால நேரடியாக குரானை நாம் வந்து ஓதி படித்து விளங்கி கருத்தை விளங்கும் போது பலவாறான விஷயங்கள் எந்த அளவிற்கு ஒரு குளறுபடி ஏற்படுத்தி இருக்கார்கள் என்பதையெல்லாம் விளங்க முடிகிறது. இங்கே பாருங்க, இந்த 2 நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ அழகாக சொல்லலாம் பாருங்கள்ல. தூதர்களை அனுப்புனது காரணமே என்னன்னாக்கா, என் செய்திகளை அவர் சொல்லணும், அதுக்கு பிறகு அவரே தன்னுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லணும். எனக்கு அடிமையாக இருக்கணும் நேரம் சொல்கிறாங்க. எனக்கு அடிமையாக இருங்கள்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. மாறாக ரப்பானி யூன், நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்துதான் வாழ வேண்டும்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்களும் படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு தனி மனிதருக்கு, ஒரு முஸ்லீமுக்குரிய கடமையில் இது ஒரு முக்கியமான கடமை. அல்லாஹ்விடமிருந்து பெற்ற விஷயத்தை நபிமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு வரணும். முதல்ல தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொண்ட விஷயத்தை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். அல்லமை என்று சொன்னால் கற்றுக் கொடுத்தான், அலிமை என்று சொன்னால் கற்றுக்கொண்டான். அப்போ நம்ம மௌத்து வரைக்குமே என்ன, அது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்ன, விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு கற்றுக்கொண்ட விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை மற்ற மக்களின் பக்கம் அழைக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய மௌத்து வரணும். ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை இதுதான். இதைத்தான் நபிமார்கள் போதித்தார்கள். ஆனால் சமுதாயம் என்ன செய்ததுன்னா, அந்த 4 தலைமுறைக்கு பிறகு மாற்றுக் கொள்கையை உள்ள புகுந்து திணித்து உலக வாழ்க்கையிலும் மறுமை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்தி முழுக்க உலகத்தை சார்ந்து வாழுகிற மாதிரி கொள்கையை பரப்பி விட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% பேர்கள் இன்றைக்கு கொள்கையில் பிடிப்பு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் காரணம், வேறு எந்த ரீசனும் கிடையாது, எந்த ரீசனுமே கிடையாது. இப்போ அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களை நேரடியாக படித்து விளங்கி அதை நம்ம படிக்க முடியும், படித்த விஷயங்களை உணர முடியும், அதன் பக்கம் நம்மளாலும் நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அழைக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் நாம் தூரமாக்கிட்டு வேறு பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வேறு பக்கம் சென்று கொண்டாமல் இருக்கிற திசை திருப்புகிற விஷயம்தான் இது போன்ற குர்ஆன் வசனங்கள் என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆயத்துக்களை ஓதும் போதும் படிக்கும் போதும் அதை விளங்கி அதை உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வளரமான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். இன்னும் முக்கியமாக நமக்கெல்லாம் சமுதாய கவலைன்னு ஒன்று இருக்கணும். என்ன, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க அப்படி பேசுகிறாங்க இல்லை, அவங்க ரீசன் என்ன, பேசிக்கை கோட்டை விட்டுட்டாங்க. எந்த பேசிக்கை நபிமார்களுக்கு அல்லாஹ் அனுப்பி அதை சொல்ல சொன்னானோ அந்த பேசிக்கை விட்டுட்டு இவங்களாம் வச்சு கொண்ட பேசிக்கை வச்சு தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி தாவா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அங்கேயும் போகலாம் இங்கேயும் கேளுங்கன்ட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லாட்டையும் கேளுங்க, அது துவா, இங்கே போய் கேளுங்க, அது கோரிக்கைன்ட்டு வச்சுட்ருக்கான். அப்போ மக்களுக்கு என்ன அதில் புரியல, மக்களுக்கு என்னது அவன் சொல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கூட புரியல, எந்த அளவுக்கு சிறுக்கு வைக்கிறான்னு சொல்லி. அப்போ நேரடியாக கேட்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்குது. குர்ஆனில் எது வேணாலும் என்கிட்ட கேள்வி நல்லா சொல்கிறான். அப்போ இடையில ஒரு ஆளை கொண்டு விடுறான்னு சொன்னாலே என்ன செய்யறான், சிறுக்கு வைக்கிறான். அது கூட விளங்காமத்தான் இவங்க அரபியை படித்திருக்கார்கள். விளங்கும் பொழுது அவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதை கொஞ்சம் நிமிஷத்தை மீண்டும் நினைவுபடுத்தி அதன் பக்கம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.